எனக்கு அன்பான தெய்வ பிள்ளையே, மீண்டும் இந்த அதிகாலையில் உம்மை சந்திப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். நெருக்கங்களும் போராட்டங்களும் பிரச்சனைகளும் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலும் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணின காரியம் என்னவென்றால், உபத்திரவத்தின் மத்தியிலே, போராட்டத்தின் மத்தியிலே நான் உங்களோடு கூட இருப்பேன். இந்த சூழ்நிலைகளை இன்றைக்கு நாம் பார்க்கும் பொழுது ஒரு ராக்காலம் நெருங்கிவிட்டது. இந்த ராக்காலம் நெருங்கி இருக்கிறபடியினாலே நாம் மிகவும் ஜாக்கிரதையாக இருந்து நம்முடைய ஜீவியத்தை நடத்த வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். சத்துருக்கள் நமக்கு எதிராய் வெள்ளம் போல் வரும் பொழுது நம்முடைய ஆவியானவர் தாமே கொடி பிடிக்கிறேன் என்று வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். தேவனுடைய வார்த்தையை நாம் இன்றைக்கு சிந்திப்போம். சங்கீதம் 142 சங்கீதம். இந்த சங்கீதத்திலிருந்து சில வசனங்களை நாம் சிந்திப்போமானால், கர்த்தர் நோக்கி நான் சத்தமிட்டு கெஞ்சுகிறேன். ஏன் இந்த சங்கீதத்தை தாவீது எழுதுகிறான்? தாவீது என்பவன் சவுலுக்கு பயந்து போய் அவன் கேபிக்குள்ளாக தன் வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கும் பொழுது, எதிராளியின் கூட்டங்கள் அதிகமாய் வரும் பொழுது, சத்துரு போல இந்த சவுல் எழும்பி வந்து அவனை வேட்டையாடும்படியாக, அவன் ஜீவியத்தை நஷ்டப்படுத்தும்படியாய் அவன் அநேக காரியங்களை செய்த பொழுது, அந்த கெபிக்குள்ளே இருக்கிற அனுபவத்திலே இந்த சங்கீதத்தை எழுதுகிறான். அவரை நோக்கி சத்தமிட்டு கெஞ்சுகிறேன். ஏனென்றால் அவருக்கு முன்பாக என் சஞ்சலத்தை ஊற்றுகிறேன், அவருக்கு முன்பாக நெருக்கத்தை அறிக்கையிடுகிறேன். ஏன்? தாவீதின் நெருக்கம் அதிகமாக இருந்தது. அவன் நெருக்கத்திலே ஒவ்வொரு நாளும் கர்த்தரை மாத்திரமே சார்ந்து வாழ்ந்தான். உலகத்தையோ மற்ற மக்களையோ உறவினர்களையோ மற்றவர்களை நம்பாதபடி அவன் கர்த்தரை மாத்திரமே முன்னாக வைத்து வாழ்ந்தவன். ஆகவே அவன் சொல்லுகிறான், கர்த்தாவே, நீர் எனக்கு அடைக்கலமாக இருந்து என் கூப்பிடுதலை கேட்டு எனக்கு விடுதலை தாரும். எதற்காக என்று சொன்னால் அவன் சொல்லுகிறான் 3வது வசனத்திலே, நான் நடக்கிற வழியிலே மறைவாக எனக்கு கண்ணி வைத்திருக்கிறார்கள். தாவீதை அழிக்கும்படியாய், அவனுடைய அபிஷேகத்தை அழிக்கும்படியாய், அவனுடைய வாழ்க்கை முற்றிலுமாய் தகர்த்து போடும்படியாக சாத்தான், இந்த சவுல் மூலமாக இந்த சாத்தான் எழும்பி வந்ததை குறித்து நாம் பார்க்கலாம். ஆகவே அவன் சொல்லுகிறான், கர்த்தாவே, என் சத்தத்தை கேளும். ஏனென்றால் நான் நடக்கிற வழியிலே எனக்கு மறைவான கண்ணிகளை வைத்திருக்கிறார்கள். இந்த மறைவான கண்ணிகள் மூலமாக என் கால்கள் சிக்கிக் கொள்ளாதபடிக்கு நீர் என்னை பத்திரமாய் நடத்தும் என்று கேட்கிறான். தேவனை நோக்கி கூப்பிடுகிற பொழுதும், தேவனை நோக்கி அபயமிடும் பொழுதும் கர்த்தர் நமக்கு முன்னாக நின்று நம்முடைய காரியங்களை வாய்க்க செய்கிறவராக இருக்கிறார். ஆகவே தேவனுடைய பிள்ளைவன் சொல்லுகிறான், ஆண்டவரே, எனக்கு மறைவான அநேக கண்ணிகள் வைக்கப்பட்டிருக்கிறது. யாரை நம்புவது, யாரிடத்திலே போவது, என்ன செய்வது என்று எனக்கு தெரியாத சூழ்நிலை. ஆனால் நான் நடக்கிற வழியிலே நீர் என் ஜெபத்தை கேட்டு எனக்கு விடுதலை தாரும் என்று ஜெபிக்கிறான். எப்படியாவும் சொல்லுகிறான், வலதுபுறமாய் கண்ணோக்கி பாரும், என்னை அறிவார் ஒருவரும் இல்லை. என கண்பான தெய்வ பிள்ளையே, உன் கூக்குரலின் சத்தத்தை கர்த்தர் கேட்டு உன் கால்கள் சிக்கிக் கொள்ளாதபடிக்கு கர்த்தனை பாதுகாக்க விரும்புகிறார். இந்த காலை வழியிலே நானும் நீயும் போகிற ஒவ்வொரு பாதையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். உன் வழிகளை கர்த்தர் அறிந்து உனக்கு விடுதலை கொடுக்கவே கர்த்தர் தம்முடைய கிருபையை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். ஆகவேதான் அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே, என்னை கண்ணோக்கி பாரும், எனக்கு யாரும் உதவி இல்லை. என்னை சுற்றிலும் அநேக சத்துருக்கள் இருக்கிறார்கள், அநேக கண்ணிகள் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நீரோ எனக்கு பக்கபலமாக இருந்து எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லுகிறான். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, என் ஆத்துமாவை விசாரிப்பார் ஒருவரும் இல்லை. இதுதான் நிலைமை. இன்றைக்கு நிலைமை என்ன? ஒருவேளை இப்படிப்பட்ட சூழ்நிலையில் போய்கொண்டிருக்க கூடும், இப்படிப்பட்ட நிலைமையிலே நம்முடைய வாழ்க்கை அமர்ந்திருக்க கூடும். ஆனால் பயப்படாதே, தாவீதுக்கு உதவின அதே தேவன் நமக்கும் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். உன் உபத்திரவங்களை அறிந்திருக்கிறார், உன் பாடுகளை அறிந்திருக்கிறார், உன் சத்துருக்களை அறிந்திருக்கிறார். அவன் சொல்லுகிறான், கர்த்தாவே, மறைவான கண்ணிகளுக்கு என்னை விலக்கி காத்தரலும், என்னை கண்ணோக்கி பாரும். ஆண்டவரே, இதோ என் ஆத்துமாவை விசாரிப்பதற்கு ஒருவரும் இல்லை. இன்றைக்கு ஒருவேளை நீயும் நானும் அப்படிப்பட்ட சூழ்நிலையை போய்கொண்டிருப்போமானால் பயப்பட வேண்டாம். உன்னை விசாரிக்கிற தெய்வன் உண்டு, உன்னை கண்ணோக்கி பார்க்கிற தெய்வன் உண்டு, உன் பக்கத்தில் அருகாமையில் அமர்ந்திருக்கிற தெய்வன் ஒருவர் உண்டு. உன்னை நடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். இந்த காலையில் இந்த நம்பிக்கையோடு தெய்வ பிள்ளை தெய்வ சமூகத்தில் சொல்லுவோம், கர்த்தாவே, உம்மை நோக்கி நான் கூப்பிடுகிறேன்,
உம்மை நோக்கி நான் கெஞ்சுகிறேன். ஏனென்றால் எனக்கு அபாயம் வரும் பொழுது, போராட்டங்கள் வரும் பொழுது, கலக்கங்கள் வரும் பொழுது நீரே எனக்கு தஞ்சமாக இருக்கிறேன். அந்த நம்பிக்கையோடு உன் வாழ்க்கை இந்த நாளிலே தொடங்குமானால் இது தாவீதின் தேவன் உன்னோடு கூட இருந்து உன்னை நடத்த வல்லவராக இருக்கிறார். நம்முடைய மறைவான கண்ணிகளுக்கு நம்மை விலக்கி பார்த்து வேதம் சொன்ன ஆத்துமாவை விசாரிக்கிற தேவனாக இருக்கிறவர். இந்த நம்பிக்கையோடு இந்த காலையிலே நாம் தேவனோடு நெருங்குவோம். தேவன் நம்மை நடத்துவாராக. கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே, நாங்கள் பாவிகளாய் இருக்கும் பொழுதே நீர் எங்களுக்காக மரித்தீர். ஏனென்றால் கர்த்தாவை எங்களை நடத்தும்படியாக உம்முடைய கிருபை, உம்முடைய வழி நடத்துதல், உம்முடைய பார்வை, ஆண்டவரே உம்முடைய சிந்தனைகள் எல்லாம் எங்கள் மேல் வைத்திருக்கிறது. கை ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்க ராஜா. அந்த காலவெளியில எங்களோடு பேசின இந்த ஜீவ வார்த்தைகளுக்கு ஸ்தோத்திரம். மகிமை தந்து வழி நடத்துங்க, பாதுகாத்துள்ளோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் அன்பின் நல்ல தகப்பனே. ஆமென். தேவன் தாமே நம் அனைவரோடும் கூட இருப்பாராக. ஆமென்.